அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த பலா சாகுபடியில், பலா மரம் சாகுபடியில் தமிழ்நாடு ஃபுல்லாக வீட்டில் பலா மரம் வச்சுருந்தாலும் சரி, தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி, எல்லோரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காய் சின்னதாக வருதுங்க, கை நீளத்துக்கு வருது, வந்தோடனே அப்படியே அந்த கருப்பாகி அது மேலே பூஞ்சை படிஞ்ச மாதிரி ஆகி கீழே விழுந்துடுது. எல்லாருமே சொல்கிறோம்ல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்குது. ஒரே ஒரு காரணம். எந்த ஒரு பழமரமாக இருந்தாலும், எந்த ஒரு பழங்கள், கொய்யா, எலுமிச்சை, பப்பாளி, மா, இது மாதிரி எந்த விதமான பழமரங்களாக இருந்தாலும் தண்ணீர் கம்மியாக கொடுக்கணும், தண்ணீர் தள்ளி கொடுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த பழமரங்கள் போட்டு இப்படி பிரச்சனையானவங்க எல்லாத்தையும் நான் என்ன கேட்குறேன், எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி தர்றீங்க? எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, தினசரி கொடுக்குறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறோம், 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறோம். இந்த பயிரை பொறுத்தவரை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பலாமரம்ங்கிறது ஏன் பண்ருட்டியில் அதிகமாக விளையுது, ஏன் புதுக்கோட்டையில் ஆலங்குடியில் அதிகமாக விளையுது, ஏன் மலைப்பகுதிகளில் மட்டும் அதிகமாக விளையுது அப்படின்னா, அந்த கேள்விக்குள்ள பதில் என்னென்னா, அங்கெல்லாம் தண்ணியே கிடைக்காது. அதனால தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இருந்தால் பூக்காது, தண்ணி இருந்தால் பூ கெட்டு போயிடும், கீழே விழுந்துடும், காய் கெட்டு போயிடும், நீர் சத்து வந்துடும். ஒரு பழம் உங்களுக்கே தெரியும், 10லேருந்து 20 கிலோ அளவு இருக்கும். அது ஒரு மரத்தில் ஒரு 30 அடி உயரத்தில் தொங்கிட்டு இருக்குன்னா, அது பிடிச்சிக்கிற அளவு சத்து இருந்தால் தான் அங்கே நிற்க முடியும். தண்ணி கொடுத்து லூஸ் ஆகி பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த வெயிட் வருமா? கீழே விழுந்துடாதா? சத்து கொடுக்கறதுக்கு இப்போ நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, என் முதுகு எலும்பு நேராக இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன முக்கியம்? சுண்ணாம்பு சத்து முக்கியம், கால்சியம் சத்து முக்கியம், சாம்பல் சத்து முக்கியம், புரோட்டீன் சத்து முக்கியம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு பலா மரத்துக்கும் மரத்துலேருந்து ஒரு 6 அடி தள்ளி மண்ணை தோண்டி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 தோண்டுங்க. சாம்பல் 2 கிலோ அல்லது 3 கிலோ சாம்பல் வைங்க. ஒன்று சுண்ணாம்பு, செவுத்து கிடைக்கிற சுண்ணாம்பு இருக்கா, 100 கிராம் வைங்க. சுண்ணாம்பு கிடைக்கலையா, சுண்ணாம்பு கல், கிளிஞ்சல் சுண்ணாம்பு, அதுவும் கிடைக்கலையா, ஜிப்சம் வாங்கி 100 கிராம் வைங்க. மூடுங்க, தண்ணி கொடுங்க. கவனம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அதிகமான காய்கள் வருது, எல்லாமே சின்னதாக இருக்குது காய். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், காய்கள் சின்னதாக இருக்குன்னா பெருக்கணும்னா தேவையில்லாத காய்களை வெட்டி எடுத்துடணும், குறைவான எண்ணிக்கையை வச்சுக்கணும். அந்த குறைவான எண்ணிக்கையில் உள்ள காய்களுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்து அது பெருசு பண்ணணும். அதில் முக்கியமானது எந்தெந்த சத்துக்கள்லாம் கொடுத்தோம்னா பெருகுமோ அந்த விஷயத்த பண்ணணும். உதாரணத்துக்குங்க, பழ மரங்கள் வீட்டில் வச்சுருந்தா ஒரு 20 லிட்டர் தண்ணியில் 50 கிராம் பெருங்காயம் அதை கலந்துக்கணும். 50 கிராம் பெருங்காயம் கலந்துக்கணும். இதை கொடுத்தாலே நல்லதுங்க. அடுத்து 2வது, வாய்ப்பு கிடைக்கிறப்ப பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒரு திரவம் இருக்குது, அந்த திரவத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அல்லது கடலை புண்ணாக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ தண்ணியில் கரைச்சி மரத்தை சுற்றி ஊற்றி விட்டணும். அல்லது எள்ளு புண்ணாக்கு. இந்த காலத்தில் அது முக்கியங்க. இதை கொடுத்தீங்கனாலே ஆரம்ப காலத்தில் இந்த பூ காயாக மாறுற இந்த திடம் அதிகரிக்கும். மரத்தோட உடம்பை பாருங்கள், எங்கேயாவது கருப்பாக இருக்கா, வட்டமாக கருப்பாக இருக்கா, அல்லது வட்டமாக வெள்ளையாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பழம் பின்னாடி காயாகி பழமாகிறப்ப அழுகல் கொடுக்கும், பழுப்பு பழுப்பாக வந்துடும், உங்கள்கிட்ட விற்பனை குறைஞ்சி போயிடும். அதை சரி பண்ண ஒரு தடவையாவது பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்க்கு போய் அந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் அது வாங்கிட்டு 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து, 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து, 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு நாள் வச்சுருந்துட்டு, அல்லது மீனமிலம் கலந்து ஒரு நாள் வச்சுருந்துட்டு மரத்தோட உடம்புல ஸ்ப்ரே பண்ணணும். பவர் ஸ்ப்ரேயரில் இப்படி அடிச்சு விடணும். பண்ணிடலாங்களா? இது ரொம்ப முக்கியங்க. இனி வரக்கூடிய காலத்தில் பலாவுக்கு அதிகமான விலை கிடைக்கும். நம்ம குறிப்பிட்டு
கவனம் கொடுத்து வளர்க்கணும்.